ஏன்னா செமி ஃபைனல்லாம் விளையாடி முடிக்க முடியாத நிலைமைக்கு கூட ஏதாவது போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம ரொம்ப ரிஸ்க் லெவலில் இருக்கும், அதை புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். ஓப்பனாக சொல்லிட்டேன். இந்த டோர்னமெண்ட் கம்ப்ளீட் ஆகுறதுன்றதே கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வேகமாக விளையாடுங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறதுக்குள்ளே எவ்வளோ தியாகம், எவ்வளோ வலிகள், எவ்வளோ சண்டை, அதெல்லாம் தாண்டி நிறைய சொந்தக்காரங்களை கொண்டுட்டுலாம் வர வேண்டியதாக இருக்குது. உனக்கு என்னப்பா ஐடி எம்ப்ளாயி அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு நாளைக்கு லீவு கிடையாது. வேற ஏதாவது வேலை செஞ்சாலுமே பெர்மிஷன் கிடையாது. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்கு. லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ரிச்சர்ட்? ஸ்டார்டட்ப்பா. இதுக்கப்புறம் நம்ம எல்ஐ ஸ்போர்ட்ஸில் இங்கே நடக்கிற விஷயங்களை வந்து லைவாக பார்க்கலாம். ஒரு கேமராவில், 2 கேமராவில். லோகு. ஆமாம், பிக் பாஸ் மாதிரி 40-50 கேமராலாம் வச்சு பண்ணணும் எங்களுக்கும் ஆசை தான். அதெல்லாம் விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அளவாக முடிச்சிக்கணும், அவ்வளோதான். சொரக்காய் விலை அதிகமாக இருந்தால் கத்திரிக்காயோட முடிச்சிக்க வேண்டியதான். சிம்பிள். ஓகே, வெல்கம் டு மேட்ச் நம்பர் 5. மொதல் பால் போகிறதுக்காக ஸ்பேரோலேருந்து ரெடியாக இருக்கிறது சரத். பால் நம்பர் 1. ஸோ மொதல் பாலே ஃபுல் டாஸ் ஆஃபரு, பவுண்ட்ரி. ஸோ டீம் J11ஓட ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மிஸ் ஆச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரோட இன்னிங்ஸு கொஞ்சம் குயிக்காகவே விக்கெட் ஆகிடாரு. அந்த டீமோட நம்பிக்கை நட்சத்திரம். ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து 40 ரன் ஆடினாங்க. ஒரு ஒரு பெரிய டிசப்பாயிண்டட். அது காரணம் என்னென்னா ஹேர்லி விக்கெட். அதுக்கப்புறம் பிரேம் வந்து கொஞ்சம் நல்லா இன்னிங்ஸ் விளையாடினார், ஒரு 25 ரன்ஸு. மற்றபடி அந்த மேட்ச்சில் J11 பெரிய அளவில் சோபிக்கலை. பெரிய அளவில் ஸ்கோரும் அந்த மேட்ச்சில் கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு டிசப்பாயிண்ட் இருந்திருக்கும். பட் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். டூ ஆர் டை கேம். ஸ்பேரோ ஆல்ரெடி ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நேற்று. ஒரு சூப்பரான ஃபைட் அகைன்ஸ்ட் பூவை மூர்த்தியார். நல்ல சரியான ஃபைட், அது மறக்கவே முடியாது. So back-to-back dot balls after the boundary. Straight down the ground. One bounce. 4 runs. பா ஸ்ட்ரெயிட்டில் 2 ஸ்பான்சர் பேனர் வச்சுருக்காங்கப்பா. சின்ன வயசில் அது ஒரு கனவு. அந்த ஸ்பான்சர் பேனர் வச்சா அப்போவே 100 ரூபா தருவாங்க. இப்பவும் அதே 100 ரூபா தான். யாராவது தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். ஸ்ட்ரெயிட்டில் பேனர் வச்சிருக்கிறது அண்ணனுங்க ஃபோட்டோ நிறைய இருக்கு. அதில் பட்டா ஒரு 100 ரூபா 100 ரூபான்னு அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் குரல் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். யாருமே இல்லையா? எவ்வளோ தரீங்க? நைஸ்லி பவுல். கப்பு எங்கே இருக்கு? இந்த கப்பு மேலே பட்டுதுனாவா? ஸோ மொதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 no loss. டீம் J11.
ஹலோ ஹலோ. ஒரு அருமையான கேட்ச், ஸ்பேரோவுக்கு முதல் விக்கெட். நல்ல ஒரு ரன்னிங் கேட்ச். பிலீவ் பிகம், அந்த வார்த்தையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பினா அது நடக்கும். நீ என்னவாக ஆசைப்படுறியோ, என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ அதை நம்பணும் முதல்ல. அதுதான் முதல் விதி. பிலீவ் ஃபர்ஸ்ட், பிகம் நெக்ஸ்ட். விக்கெட் நம்பர் 1 ஃபார் டீம் ஸ்பேரோ. அடுத்த பேட்டர் பால் அட்டன் பண்ணிட்டா கரெக்ட் பால் அப்படின்ற ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டை டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கப்புள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு பிக்கப். ஸோ போன மேட்சோட தாகம் இந்த மேட்ச்சில் பிரதிபலிக்குதுன்னு தான் சொல்லணும். போன மேட்ச்சில் ரன் எடுக்கல அவர், ஹேர்லி விக்கெட்டை விட்டுருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விக்கெட் அவர். மச் வின் கேம் ஃபார் டீம் J11. இந்த மேட்சை ஜெயிச்சாதான் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி தான் பொசிஷனில் இருக்காங்க. அரல்ஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஸோ அதனால் தில்லுக்கு திட்டு கேம். இட்ஸ் ஹியூஜ் மிஸ். தொடர்ந்து ஒரே மாதிரி போட்டுட்ருக்காரு, அதுவும் ஃபுல் டாஸா. ஏர்லே ஸ்விங் ஆகுது. நோ பால் சிக்னல். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் இல்லை. அதே போல் 2 பீமர் மேலே நோ பால் வாங்கினாங்க அப்படின்னா பவுலர் கட், அந்த ரூல்ஸஸ் இருக்குது. ஸோ அம்பேர்ஸ் இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. 2 பீமர் அதுவுமே கட்டு இருக்குது, பவுலர் கட்டு இருக்குது. The full toss, a slow full toss and a hard hit on the batter கிட்ட இருந்து. Huge. போன மேட்ச்சில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினாங்கப்பா J11. பட் இந்த மேட்ச்சில் நாங்கள் அப்படி விளையாட மாட்டோம், அடித்து விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஷாட் அகைன் ஜமால். பிளாட்டின் உள்ளே தஞ்சம் அடைந்தது பந்து. ஜமால் பிளாட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா டமால்னு அடிக்கணும். அந்த சத்தம் தான் இப்ப கேடுது. இது ஹியூஜ். நாங்கள் நேற்று காலையில் ஃபயர் பால் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணோம். எதுக்குன்னா காம்பவுண்ட் இருக்கிறதுக்கா அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கோம். எல்லா காம்பவுண்ட் ஓரத்துலேயும் ஒரு ஆளை உட்கார வச்சுருந்துருக்கணும். நியூ பாலே தூக்கி அடிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாலுமே ஸ்பேரோக்கு இது ஒரு பேட் நியூஸ் தான். பட் குட் நியூஸ் ஃபார் டீம் J11. அது டீமுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அதாவது அந்த பாலில் எந்த பாலு பெஸ்ட் பாலு அது கண்டுபிடிக்குது. அது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் தெரியாது. அம்மிக்கு பார்த்து கண்டுபிடிக்கிறது. ஸ்கோர் அப்டேட் பண்ணிடுங்க ப்ளீஸ். 33. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பவர் பிளே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பேட்டர்ஸ். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பிரேம் அவர்கள். ஓவர் நம்பர் 3. இதுவும் ஃபுல் டாஸா? மேலும் மேலுமா? அதாவது ஒரு டீமு தொடர்ந்து 7 ஃபுல் டாஸ்லேருந்து 8 ஃபுல் டாஸ் போடுவாங்க அப்படின்னா இது ஒரு வரலாறு. இது ஒரு சாதனை கிரிக்கெட்டில். இது ஒரு ரெக்கார்ட். அதாவது ஒரு பசு அப்படின்னு வந்து எழுதணும்னு வச்சுங்களேன், 7 பசுன்னு எழுதணும். முதல் முறையாக பந்து பிச்சில் வந்து குத்தி பேட்டருக்கு வந்திருக்குப்பா. ஒரு கம்பேக் டெலிவரி டீம் ஸ்பேரோவுக்கு. வாவ், பாட்டம் ஆஃப் த பேட் தெரிக்க. பால் நம்பர் 2 லாஸ் ஆகுது. 6 ரன்ஸ் இருக்கு. 130 ரூபா மொய். ஆக்சுவலி மிடில் ஆஃப் த பேட்டில் பாடுறத விட அந்த பாட்டம் ஆஃப் த பேட்டில் பாடுறது வந்து இன்னும் பவர்ஃபுல். நல்லா வாங்கின்னு போவோம். அக்கா அக்கா அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்குது எனக்கு. ப்ரோவா? ஓகே ப்ரோ, கொஞ்சம் அந்த பால் எடுத்து போடுங்க ப்ரோ.
அந்த பால் வர்றதுக்கு பதிலாக அடுத்த பால் போடுங்க, அதுதான் ரூல்ஸு. அம்பையர்ஸ் டோன்ட் வெயிட் ஃபார் த பால். இப்போ அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன். Okay, ready guys? Back to the action. Aha! More better. This is biggest hit of the day. This is monster hit from Prem. அவன் சாதிச்சிட்டான். அவனுக்கு ஒரு கை தட்டுங்கயா. டீமுக்கு எப்படி இப்படிலாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம். J11 பித்த தங்க பிள்ளையா அது. Shot again and one more good result for team J11. Prem on fire. Team J11. எல்லா பக்கமும் அடிக்கிறாங்கப்பா. The team reached 47. 3 overs தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய ஸ்கோர். இப்படியே இல்லைனா 36 56 இண்டிவிஜுவல் ஸ்கோர் தான் 47. அந்த வகையில் டீம் ஸ்கோர் வந்து 56. 50 ரன் எப்பயோ கடந்துட்டு இருக்காங்கப்பா. நான் இதை சொல்ல மாறேன் பாருங்க. எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 4 overs. ஓகே, சின்ன பிரேக். ஸோ நேற்று நாளில் பார்த்தீங்கன்னா வேலவன், பழனிவேலன் அவர் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் இண்டிவிஜுவல் ஸ்கோர் விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ? 70 89. ஓகே, அந்த விதத்தில் இந்த பிரேமுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்லேயே 47 விளையாடிருக்காரு அப்படின்னா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 89 ரன்ஸ் இண்டிவிஜுவலாக. டீம் சுரேஷ் பிரதர்ஸ்க்காக அகைன்ஸ்ட் பூய் மூர்த்தியார். அடுத்த டோரை கொஞ்சம் குயிக்காக போடுங்க. இந்த கிளைமேட்டுக்கெலாம் தண்ணியே தேவையில்லை உண்மையாக சொல்லணும். பள்ளி மாதிரி தண்ணியே கொடுக்காம வாழ்ந்துடலாம் வாழ்நாள் முழுக்கும். பிரேம் எனக்கு தண்ணி வேணும். ஏன்னா நான் பேசினே இருக்கிறேன், எனக்கு தண்ணி வேணும். ஓகே, ஆரம்பிக்கலாம் பாய்ஸ். இந்த கிளைமேட் வந்து ஈவினிங் வரலும் இருக்கும். 6 மணி 7 மணி வரலும் கூட இருக்கும். இன்னைக்கு மேட்ச் 9 மணி வரலும் போகும்பா. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து, மூன்றாவது T20. Today 7 o'clock. The sounds good for Team Sparrow. So after the breakthrough, the wicket number 3. நல்ல ஒரு காம்போ இணைகிறது. பிரேம் அண்ட் பிரேம் ஃபார் டீம் J11. ரெண்டு நல்ல ஹிட்டர்ஸ் வந்து இணைகிறாங்க. ஸோ இந்த காம்போ வந்து சரவடியாக வெடித்து 100 ரனை கொண்டு போகுமா, இல்லை டீம் ஸ்பாரோ ஃபைட் பேக் பண்ணுவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நியூ பேட்டர் அட் த கிரீஸ், பிரேம் ஃபார் டீம் J11. It's a legal ball. So warm. Welcome to the
Battle. White signal. Thank you for the signal. It's a good shot. And individual 50. So, மூன்றாவது player in the tournament, Prem. Triverkadu Premier League season number 3, 2026. Prem. The 50 விளையாடின பிளேயரோட லிஸ்ட்ல இணைகிறாரு. Third person to hit the 50. One more maximum. ஹலோ மணிங்க வாங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 overs completed. End of 5 overs. Team score. $71. 5 overs-ல 71 runs கொண்டு வந்திருக்காங்க. பிரேம் மட்டும் இண்டிவிஜுவலா 50+ runs விளையாடி இருக்காரு. ஒரு ஹையஸ்ட் டோட்டல் இந்த டோர்னமெண்ட்ல 102 ரன். 71. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு டீம் J11க்கு சிறப்பான வாய்ப்பு. அதே போல் அவங்க மேட்ச் 45 ரன்னாக விளையாடினாங்க. அந்த மேட்ச் வந்து ஒரு பெரிய தோல்வி. அந்த தோல்வியில் இருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த மாதிரி இன்னிங்ஸ் தேவைப்பட்டது. அதுதான் இங்கே விளையாடி இருக்காங்க. அருமையான ஒரு கம்பேக் டீம் J11 கிட்ட இருந்து. அம்பேஸ் அடுத்த ஓவர்ஸ் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. கேட்ச் இஸ் அ கால். ஈஸி டேக்கன். ஒரு அருமையான ஒரு டேக்கன். ஒரு சிறப்பான இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. பிரேமோட சூப்பர் இன்னிங்ஸ் கம்ஸ் டு எண்ட்.
வெல் பவுன். It's a good shot from Prem. So, one more maximum for team J11. பிரேம் எங்க இடத்துல வந்து இன்னிங்ஸை விட்டு போனாரோ அதை இன்னொரு பிரேம் வந்து டேக் ஓவர் பண்றாரு. குட் ஷாட். 6 runs for team J11. இங்க இருக்கிற அனைத்து பேட்ஸ்மேனுக்கும் தெரியும் அது எவ்வளவு அளவுக்கு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த பால் எப்படி கம்பேக் கொடுக்குறோம் அப்படின்றது தான் எங்க மேட்டர். அதே போல பவுலருக்கு ஒரு டாட் பால் கிடைச்சது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். போன பால் மிஸ் பண்ணல, இந்த பால் எடுத்துருக்காங்க. பெயின் அண்ட் கெயின். போன பால் பெயின் அப்படின்னாலும் இந்த பால் கெயின். மேக்சிமம் திஸ் இஸ் சூப்பர் பிக். போன ஷாட்டோட இந்த ஷாட் ரொம்ப பெட்டரான ஷாட். போன பால் வந்து புல் ஷாட், பால் நல்லா தெளிவாக இருந்தது. பட் இதை எடுக்கிறதுக்கு தனி ஸ்கில் வேணும். அருமையான ஒரு ஷாட், சூப்பர் டைம்டு, நல்ல ஒரு பவர் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் அகைன் அண்ட் டீம் ரேஸ் டு 100. கொஞ்சம் கொஞ்சமாக 100வது ரன்னுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாக், ஜாக், ரன். மேக்ஸ் மேக்ஸ் ஃபுல்லாகவே ஆன் சைடில் தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ரன்ஸ் விளையாடுறதுக்கு. ஆஃப் சைடில் ரன் இல்லையா, ஆனால் ஃபீல்டர் மட்டும் நிற்கிறாங்க.
White signals. Thank you for the signal. Oh my god. ஒரு நொடியில எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அப்படியே கையில பட்டுச்சு, விரல்ல பட்டுச்சு, முகத்துல பட்டுச்சு, கீழ விழுந்துருச்சு. So over signals, 7 overs down. One more to go. Score 95. 94. இன்னும் 8 ரன் விளையாடினாங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ரன்ஸை வந்து பதிவு பண்ணுவாங்க. ஆக்சுவலி டீம் சுரேஷ் பிரதர்ஸ் வந்து 104 விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன். 4 ரன் எக்ஸ்ட்ரா தான் வந்து கடைசி 6 அடிச்சு தான் வின் பண்ணாரு. Oh, what a way to bring up the 100. Team J11 மூன்றாவது அணியாக 100 ரன்கள் என்ற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறாங்க. இந்த ஆரோட பிரேமோட அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் இங்கே தொடருது. பிரேம் அப்படின்ற ஒரு விக்கெட் போச்சு, ஆனால் இன்னொரு பிரேம் நான் இருக்கண்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸை விளையாடிட்டு இருக்காரு இந்த பிரேம். திஸ் இஸ் பிரேம் இன்னிங்ஸ். குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல ஒரு கால் தான். இதில் ஒரு சுயநலம் கட்டாயமாக இல்லை, சரியான ஒரு கால் தான். ஓடிந்தா ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருந்திருக்கும். ஸ்விங் அண்ட் மிஸ். திஸ் இஸ் பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிகியூஷன் பவுலர் கிட்ட இருந்து. கடைசி 3 பந்துகள். Full toss and this is a monster from Prem. Bhaiya, ball bhaiya. அதெல்லாம் கேட்க மாட்டோம் ஐயா, நாங்கள் எகிரி குச்சே எடுத்துக்கிறோம்னு சொல்லி எகிரி குச்சிட்டாங்க பாடம் பசங்க. பையா கிட்ட பால் கேட்கறதாவது. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஹையஸ்ட் ரன்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் டீமாக அந்த சாதனைக்கு சொந்தக்காரர்கள் J11. 106 ரன்ஸ் வந்திருக்கு இது ஓலம் போர்டில். Wide signal. It's a good shot. எவ்வளவு ராஜதந்திரங்கள் பயன்படுத்தினாலும் சில நேரங்களில் வந்து அது வந்து பலிப்பதில்லை. யாரோட விக்கெட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அம்பையரோட கால் என்ன அப்படின்றதையும் செக்யூர் பண்ணிக்கோங்க. அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக வந்துடுங்க. ஸோ டாட் பால்க்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிருக்கு. அண்ட் டீம் J11 ஒரு மான்ஸ்டர் ஸ்கோர்ஸை வந்து போர்டில் கொண்டு வந்திருக்காங்க. பிரம்மாண்டமான ஒரு டோட்டல் போர்டில். ஸோ 100+ ரன்ஸு.
ஸோ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் சைட் இப்போ ஃபீல்டிங் பண்ணக்கூடிய ஜே11 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேக வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைபை வந்து கீப் அப் பண்ணுறாங்க. இந்த டீம் பேரோ இந்த ஸ்கோருக்கு பதிலடி கொடுப்பார்களா? கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா இந்த வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சாரி டேபிளில் வந்து டாப்பில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு நல்ல வின் வந்திருக்கு போர்டில். ஸோ சீக்கிரமாக உள்ளே வந்துருங்க.
திருவேற்காடு பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 3 2026க்கு வருகை தந்து கொண்டிருக்கும் பழவேற்காடு சேர்மன் அன்பு அண்ணன் திருவேற்காடு சேர்மன் அண்ணன் NEK மூர்த்தி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு இருக்கும் அனைத்து வீரர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சார்பாக வருகை தந்து கொண்டிருக்கும் NEK மூர்த்தி அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உடன் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எனக்கு அப்பப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது, திருவேற்காடா பழவேற்காடான்னு. மன்னிக்கவும் மக்களே, அதை கவுண்டரா நினச்சிங்க நீங்கள். இளைஞர்களுக்கு இது போன்ற விளையாட்டு போட்டிகள் மற்றும் மற்ற நல்ல விஷயங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அன்பண்ணனுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் த சிக்னல். பர்ஃபெக்டான ஒரு டெலிவரி, ஒரு மாதிரி சாஃப்டான ஆக்ஷன் யாருது. ஆனால் லென்த்து சூப்பராக ஃபாலோ பண்ணுவார். சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர் ஷான் பொலாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் இருப்பார். இவர் மாதிரி தான் போடுவார். சூப்பராக இருக்கும் அவரோட ஆக்ஷன், சாஃப்டாக இருக்கும். ஐசி போல் 125 to 130 தான் போலிங் போடுவார். ஆனால் வந்து அவரை விளையாடுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு டைமில் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் பார்த்து மறலும் நம்ம. ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர். அதே போல் மக்காயா நிதினின்னு சொல்லிட்டு ஒரு பவுலர், ரன்னா கொடூரமான பவுலர். அவரோட தீவிர ஃபேன் நான். எண்ணின்னு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. 2 ரன்னு. இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணிங்களா? ஓகே, ஸ்லோ ஸ்டார்ட் ஃப்ரம் டீம் ஸ்பேரோ. ஒரு பெரிய டோட்டலில் சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது நேரத்தில் அதிரடி அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமாக தேவை. அதிரடி மற்றும் சரவடி இரண்டும் இணைந்தால் மட்டுமே ஸ்பேரோவுக்கு வெற்றி வாய்ப்பு. அப்படி இல்லைனா டீம் J11க்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்கோர் போர்டில் சேசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா 102 ரன்னு டீம் சுரேஷ் பிரதர்ஸ் சேஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது. 100 ரன்னு விளையாடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின். பட் அவங்க 6 ஓவர்ஸ்குள்ளே அந்த கேமை வின் பண்ணாங்க. அதனால் இன்னும் 7 ஓவர் கேம் இருக்குது. அதனால் யாருமே பாசிபிலிட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆல்ரெடி நம்ம அந்த நம்பர்ஸை பார்த்துருக்கோம். ஓவர் நம்பர் 2. எஸ், இதுதான் வந்து பேசியிருந்தோம். ஒரு மேக்ஸிமம்கான நல்ல வாய்ப்பு. எஸ், இது மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் டீம் ஸ்பேரோ. தி பிக் ஒன். அடுத்த மேட்ச்க்கான டாஸில் போட்டு துவங்கி வைக்க வருகை தந்திருக்கும் அன்பண்ணனை வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கும். அதே போல் அடுத்த மேட்ச்க்கான டாஸ் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சங்கர் மெமோரியல் வெர்சஸ் ஆனந்த் மெமோரியலுக்கான போட்டியாக இருக்கும்போது 2 டீம் கேப்டனும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. அனைத்து வீரர்களையும் இங்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்த் மெமோரியல் டீம்மேட்ஸ் அனைவரும் இங்கு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
அப்புறம் சங்கர் மெமோரியல் அணியினர் கொஞ்சம் வேகமாக வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கர் மெமோரியல் அணியினர் மற்றும் ஆனந்த் மெமோரியல் அணியினரை இந்த மேடைக்கு அருகே இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிரவுண்டுக்கு வெளில வந்துருங்க கோச்சிக்காம. சங்கர் மெமோரியல் டீம்மேட்ஸ் அருமையான ஒரு ஷாட் லோகு கிட்ட இருந்து 6 மிக விரைவாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சங்கர் மெமோரியல் மற்றும் ஆனந்த் மெமோரியல். பதினஞ்சு ரன் மொத்தம். திருவேற்காடு பிரீமியர் லீக் சீசன் 3 அடுத்த மேட்ச்க்கான டாஸில் போட்டு துவங்கி வைக்க இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு அண்ணன் NEK மூர்த்தி அண்ணன் அவர்களை விழாக்குழுவினர் சார்பாக மேடைக்கு அருகே வருக வருக என வரவேற்கிறோம். திருவேற்காடு சேர்மன் அன்பு அண்ணன் NEK மூர்த்தி அவர்களை விழாக்குழுவினர் சார்பாக வருக வருக என மேடைக்கு அருகே அழைக்கிறோம். இங்கு வருகை தந்து இந்த விழாவில் இணைந்து கொண்ட அன்பண்ணன் NEK மூர்த்தி அண்ணன் அவர்களை விழாக்குழுவினர் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். இங்கு இணைந்திருக்கும் அனைத்து வீரர்கள் சார்பாக அண்ணனுக்கு பொன்னடை போட்டு மரியாதை செலுத்துகிறோம். உடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த கேமரா இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே டன் பண்ணுறார். தில்ஷா டோனிஷா அணியினர் சார்பாக அண்ணனுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோம். முருகன் அண்ணன் அவர்கள் NEK மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். உடனிருந்திருக்கும் ஜான் அண்ணன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றனர்.
அருண் அவர்கள் நகர விளையாட்டு துறை அமைப்பாளர் அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் மரியாதை செலுத்த கடமைப்பட்டிருக்கும். இரண்டு டீம் கேப்டன், சங்கர் மெமோரியல் கேப்டன் அண்ட் டீம் ஆனந்த் மெமோரியல் கேப்டன். டிஸ்டன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, டீம் சங்கர் மெமோரியல் வந்துட்டா சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் அப்படியே இணைந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பிளேயர்ஸும் அப்படியே இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மழை வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துங்க, சீக்கிரமா போங்க. ஓகே, அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்கே இணைந்து கொண்ட அன்பனனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். The much needed for Team Sparrow. லோகு அந்த டீமோட நம்பிக்கை நட்சத்திரம். மேட்சை வின் பண்ணுறோமோ இல்லையோ, சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி லீக் மேட்சஸில் ரன் ரேட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்தில் எவ்வளோ நெருங்கி டார்கெட்டை சேஸ் பண்ணி கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். இது எல்லாமே நம்பர்ஸ் கேம் தான். ஒரு டிசப்பாயிண்ட் இருக்கும். ஸோ பவுலரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு டாட் பால் மிஸ் ஆகி ஒரு ரன்னாக மாறுது, ஸ்ட்ரைக் மாறுது. Hello. So important runs for Team Sparrows. The gone up, கேட்ச்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆஹா, இவ்வளோ வேகமாக வந்தேன், ஆனால் பிடிக்க மறந்துட்டேன். நல்ல ஒரு அட்டெம்ப்ட். ஐ திங்க் விஷ்ணு நினைக்கிறேன், அது விஸ்வா. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை எவ்வளோ ரன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத இங்கே பார்க்கணும். 27. கொஞ்சம் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அடுத்த 4 ஓவரில் 70-80 ரன் விளையாட முடியுமா அப்படின்னா முடியும். ஆனால் அதற்கு நிறைய வந்து 4 and 6 தேவைப்படும்.
அடுத்த 4 ஓவர்ஸில் கேம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ வரலாம் ஒரு சின்ன பிரேக். ஹலோ ஹலோ 35 ரன் வந்திருக்கு போர்டில் 5 ஓவர்ஸ் 50 சாரி 35.
ஹலோ ஹலோ. 6 ஓவருக்கு 37 ரன். ஹலோ ஹலோ. It's much needed for Team Sparrow. So maximum runs. Seven overs completed. End of 7 overs. Team score 45. 45. அடுத்த மேட்ச்க்கு வந்து டீம் 2 அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறோம். ஆனந்த் மெமோரியல் அண்ட் சங்கர் மெமோரியல்.
குட் ஷாட். அம்பையரோட சிக்னல்ஸ் விக்கெட் சிக்னல்ஸ் ரன் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்த பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. அடுத்த மேட்ச்க்கான டீம் மேட்ஸ் ரெடியாக இருங்க. The 6 to end the innings. The hard luck to the Sparrow and winning side வாழ்த்துக்கள்.